1991 வருஷம் ஒரு கிராமத்தோட மக்கள் தொகை 5000 இருக்கு. வருஷத்துக்கு 10 விழுக்காடு வீதம் அந்த மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வருது. 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கும் அப்படிங்கிறத கேள்வியா கேட்டிருக்காங்க. வாங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். 1991 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்று எடுத்தாங்க. அப்ப ஒரு கிராமம், அந்த கிராமத்துல 5000 மக்கள் இருக்கதா சொல்லப்பட்டது. வருஷத்துக்கு 10%. 10%ங்கும் போது 5000க்கு 10% எவ்வளவு வருங்க? கரெக்ட், சூப்பருங்க, 500. அதை கழிச்சிருங்க. அந்த 5000ல இருந்து இப்ப எவ்வளவு வருதுங்க? 4500. 4500க்கு எவ்வளவுங்க 10%? ஒரு ஜீரோவை கட் பண்ணி விட்டுருங்களேன். 450. வெரி குட்ங்க. 4500ல இருந்து 450 கழிச்சா எவ்வளவுங்க வரும்? 4050ங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. 4050க்கு ஒரு 10% கண்டுபிடிங்க. 405. வெரி குட்ங்க. அந்த 405ஐயும் அந்த 4050ல இருந்து கழிங்களேன். முதல்ல 400 கழிச்சிருங்க. அப்ப எவ்வளவு வரும்? 3600 வரும். அப்புறம் ஒரு 5 கழிச்சிருங்க. சூப்பருங்க. 3645ங்கிறது 3 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை அந்த கிராமத்துல. ஒரு வருஷத்துக்கும் 10 விழுக்காடு அந்த மக்கள் வெளியில போயிடுறாங்க. அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு 3645 பேர் தான் அந்த கிராமத்துல இருப்பாங்க. இந்த போல கணக்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.